ஹாய் கேஸ், ஆஃப்டர் லாங் டேஸ் கழிச்சு நம்ம இப்போ மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 19/12/2025. ஸோ ஓகே, இப்போ நம்ம இயரோட ஃபைனலில் இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம என்னன்னு ஒரு கான்செப்டில் பேச வந்திருக்கோம்னா, ஆக்சுவலி சென்னைக்கு நான் இன்னும் எந்த வீடியோவும் போடல. சென்னைக்குன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் சென்னை லைஃப்பை பற்றி எதுவும் போடலை. ஆக்சுவலி சென்னை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்ன எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்னா, ஆக்சுவலி எமோஷ்னல் நிறைய எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை தவிர்த்துக்கிட்டேன். அதை விட எனக்கு ஃபிசிக்கலாக ஒரு எமோஷ்னல் அப்படின்னு சொல்ல போனால் பைக் விஷயத்தில் ஒரு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஹேட் ஆச்சு. பட் ஓகே, இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓகே, அது கடந்து வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அது ஆக்சுவலி நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் பூரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் ஏ பார்ட் டைம் பிஎம் ஸ்டாஃபாக. ஓகே, என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா பூர்விகாவில் 8,000 சம்திங் அந்த மாதிரி வருது. ஸோ அது விட இப்போ நான் பூர்விகாவில் என் லைஃப் எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னு ஒரு பார்ப்போம். பூர்விகா மட்டும் இல்லை, இப்போ நான் ஆக்சுவலி சென்னை லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்ப்போம். சரி ஓகே, ஏதோ ஒரு மாதிரி லைஃப் சென்னையில் கடுப்பாக போனாலும் ரூம்மேட்டு கூட ஜாலியாக இருக்கும். ஒரு மாதிரி ஜாலியாகவும் போகும், கடுப்பாகவும் போகும். மாதிரி ஒரு மிக்சடு லைஃப் தான் நம்ம சென்னை லைஃபு. ஆக்சுவலாக நிறையா ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் சென்னைக்கு வந்தப்பறம். தண்ணி, சாப்பாடு, இந்த மாதிரி தினசரி இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். அண்டு எனக்கு பக்கத்தில் ஸ்டேஷன், நான் இருக்கிற இடத்துல பக்கத்து ஸ்டேஷன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சவுண்டு நிறைய உங்களுக்கு கேட்கும். முடிஞ்சளவுக்கு நான் சவுண்டை என்ஹான்ஸ் பண்ணி போட பார்க்குறேன். ஆக்சுவலி என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு பார்த்திங்கன்னா, தண்ணி, அது தினசரியாக நம்ம வீட்டில் இருக்கோம் என்ன பண்ணுவோம், அந்தமாரி பேஸ்டான ப்ராப்ளம்ஸும் எனக்கு வந்துச்சு. அதை நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா, ஆக்சுவலி இன்ன வரைக்கும் நான் முழுசாக சால்வ் பண்ணல. ஏதோ ஓரளவுக்கு மெயின்டைன் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்ன ப்ராப்ளம் மெயினாக எனக்கு வந்துச்சு பார்த்திங்கன்னா, சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அதில் என்னால் அமௌண்ட்டு ஒரு ப்ராப்பராக நான் சேவ் பண்ணி யூஸ் பண்ண முடியல. இன்னொன்று, நான் இங்கே ஆக்சுவலி பைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சென்னைக்கு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி வீடியோவில் சொல்கிறப்பன்னு நினைக்கிறேன். அதை பைக் எடுத்துகிட்டு பைக் பெட்ரோல் என் வண்டி மேக்ஸிமம் 30 தான் கொடுக்குது மைலேஜ். ஆக்சுவலி நான் வச்சுருக்க எவ்விசெட் வெர்ஷன் 1 வச்சுருக்கேன், யமஹாவோட பைக்கு. ஸோ அதோட மைலேஜே மேக்ஸிமம் 30 தான் கொடுக்குது. அதனால் கொஞ்சம் அது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், நான் அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்கி கொஞ்ச நாள் ஓட்டினேன். அதை ஜிம்முக்கு போனேன். ஏகப்பட்ட அமௌண்ட் நான் வேஸ்ட் பண்ண போன மாதம். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் மந்த் நான் செலவு பண்ண பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 நான் ஃபஸ்ட் மந்த் செலவு பண்ணேன் சென்னைக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு 32,000 சம்திங் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 20,000 செலவு பண்ணேன். இப்போ நான் ஒரு 40,000, அதாவது 10,000 வரைக்கும் முடிக்க பார்த்தேன். பட் ஆனால் என் சேலரி சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 வந்துருக்கு. இது வரைக்கும் 14,000 வந்திருக்கு. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கன்சப்ஷன் பண்ணிக்கிட்டு என்னோடய பிஸ்னஸ்க்கான ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தும் நான் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக என் ஃபுட்டில் ஸ்ட்ரிக்டாக ஆகிட்டேன். ஸோ ஃபுட்டில் ஐட்டம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் அதிகமாக நான் செலவு பண்ணுற மாதிரி சாப்பிட மாட்டேன். மேக்ஸிமம் 2 வேளை சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே முடிஞ்ச வரைக்கும் நான் அமௌண்ட்ஸை குறைச்சி நான் அமௌண்ட்ஸை சேர்த்து அந்த பிஸ்னஸ்க்கான இது பண்ணிகிட்ருக்கேன். ஒரே கடுப்பாக இருக்கும். இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். பட் செட் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கும். இன்னொன்று, நான் சென்னையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரு கூட எமோஷ்னல் அட்டாச் ஆகக்கூடாது. ஏன்னா எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் எமோஷ்னல் அட்டாச் பண்ணி யாரும் வச்சுக்காதீங்க. மாதிரி எப்படின்னா, இப்போ ஜாலியாக உங்கள்கிட்ட பேசணும்னா, சென்னை போய் 4 மாதத்தில் சூதரிய வாங்கின கணேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நிறையா ப்ராப்ளம்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு, அதாவது நம்ம நார்மல் வீட்டில் இருந்து லைஃப்லேருந்து நம்மளுக்கு தனியாக ஒரு இடத்துல ஒரு சர்வே பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும், உன்னால் முடியும். ஒரே ஒரு அந்த மோட்டிவேஷன் இருந்தாலும் இப்போ நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும். ஏதாச்சும் எனக்கு எமோஷனல் அட்டாக் ஆச்சுன்னா வண்டி எடுத்து கிளம்பிடும், அவ்வளோதான். திருவிழா முடிஞ்சு எமோஷனில் எல்லாமே காலியாயிரும். அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ அது முடிஞ்ச வரைக்கும் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூட சென்னையை பொறுத்த வரைக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா முடி கொட்டுதுங்க, முடி கொட்டுதுங்க, தலைவலி வலிக்குதுங்க, முடி கொட்டுது. ஒரு 2 நாள் தலை குளிச்சா முடி கொட்டுது, அவ்வளோ முடி கொட்டுது. என் ரூமில் சைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ முடி கொட்டி இருக்குது. அதனால் நான் ஒரு ஆயில் போட்டேன். அந்த ஆயில் போட்டால் அந்த சம்திங் சொல்லுவாங்க டேண்ட்ரஃப்லாம் வருது. அந்த ஆயில் போட்டால் அதுக்குன்னு தனியாக 700 அந்த ஆயில் அது வாங்கி போட்டால் டேண்ட்ரஃப் வருது. அந்த ஆயிலுன்னு எடுத்துனேன். வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஆக்சுவலாக முக்கால்வாசி இது உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும். இது விட்டுட்டுனா அடுத்த இது பண்ண எண்ணெயும் தர்றதுல ஒன்றும் இல்லை. இப்போ ஓகே, முடி ஓரளவுக்கு இருக்குது. பட் அந்த எண்ணெய் தொடரணும் இன்னும் கொஞ்சம் டேண்ட்ரஃப் இன்னும் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சு. சரி ஓகே, அப்படி விட்டாச்சு.
இப்போ வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கோம் நம்ம சென்னையில். இனிமேட்டு இன்னொரு 3 மாதம் நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்காக முடிஞ்ச அளவுக்கு வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து நான் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் வெளியே போகிறோம். அப்போ அந்த வீடியோ நான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். பட் ஆனால் எனக்கு கண்டினியூஸாக போட முடியுமா தெரியல. நான் நிறைய கமிட்மெண்ட்டாக இருக்கிறனால நிறைய வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோச்சிக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் போட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட், அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் ஒன்று போடுங்க. ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும் நம்மளுக்கு. உங்களை மாதிரி நம்மளுக்கு ஒரு நண்பர்கள் ஒரு க்ரோத் க்ரோத் சொல்கிறத நம்ம சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. முடிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கணேஷ், நீங்கள் பார்த்துருக்கீங்க கணேஷ் 50. பாய்.